கருட புராணத்தில் இந்த உலகம் அமைக்கப்பட்டதுக்கான, ஏன்னா கருடர் வந்து பகவானினுடைய சேவகன், மேலே வரைக்கும் பறக்கின்றார். மேலே பறந்ததுனால இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்றதை அவரால் பார்க்க முடிகின்றது. இந்த கருட புராணம்ன்றது பகவான் விஷ்ணுவிற்கும் கருடனுக்கும் நடந்த சம்பாதம், பேச்சுவார்த்தை, அவர் நடந்த உரையாடல் தான் இந்த கருட புராணம். அப்போ அதில் என்ன இருக்குது, இந்த உலகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த உலகத்தை மேலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ற வர்ணனை இருக்குது. இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, கர்மாக்கள் என்ன, எப்படி விஷயங்களை செய்யணும், எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற வர்ணனை தெளிவாக இருக்குது. அதே மாதிரி கிரியாக்கள்னால் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிறக்கும்போது என்ன பண்ணணும், சம்ஸ்காரங்கள் எப்படி செய்யணும், பகவானுடைய பாதையில் எப்படி செல்வது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் கடைசியில் இருக்குது. என்ன விஷயம், எப்படி இந்த வாழ்க்கையை விட்டு மறுபடியும் பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில் வந்து அப்படியே உழண்டு கொண்டு இருக்காமல் எப்படி பகவானை அடைவது அப்படின்ற விஷயமும் இருக்குது.